பிக் பாஸ் தொகுப்பாளராக போட்டி போடும் ரவுடி ஜோடி கமலிடத்தை பிடிக்கப் போது யார்? எல்லோருக்கும் ஒரு பரபரப்பாக பேசப்படுகின்ற நிகழ்ச்சி தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி. அதோடைய 8வது சீசனிலிருந்து தான் கமலஹாசன் விலகி இருக்கின்றார். அந்த இடத்தை யார் பிடிக்கப் போகின்றார் என்ற போட்டி தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் தமிழ்நாட்டு மக்களிடையே பிரபலமாவதற்கு முக்கியமான காரணமே கமலஹாசன் தான். அவர் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் விதம், அவரின் நடுநிலைமையான தீர்ப்பு ஆகியவை ரசிகர்களை பெரிதும் ஈர்த்திருந்தது. இதன் காரணமாகத்தான் இதுவரை நடந்து முடிந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி 7 சீசன்களையும் கமலஹாசனை தொகுத்து வழங்கியிருந்தார். அதேபோல தான் விரைவில் தொடங்க இருக்கின்ற பிக் பாஸ் 8வது சீசனையும் அவர்தான் தொகுத்து வழங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அதில் ஒரு திடீரென பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து விலகுவதாக ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டார் கமலஹாசன். சினிமாவில் செம்ம பிஸியாக இருப்பதனால பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொட முடியாது என கனத்த இதயத்தோடு அறிவித்து விடைபெற்றார் கமலஹாசன். ஆண்டவரே அப்செட். ஆனால் பிக் பாஸ் நிகழ்ச்சி என்ன ஆகுமோ என்கின்ற ஒரு கேள்வி ஒருபுறம் இருக்க, மறுபுறம் அடுத்த தொகுப்பாளரை தேர்வு செய்யும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கமலுக்கு பதில் இதுவரை தமிழ் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது சிம்பு மற்றும் ரம்யா கிருஷ்ணன் தான். இது சிம்பு ஓடிடிக்காக நடத்தப்பட்ட பிக் பாஸ் நிகழ்ச்சியை மட்டுமே தொகுத்து வழங்கியிருந்தார். ரம்யா கிருஷ்ணன் கமலுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்ட போது ஒரு எபிசோடுக்கு மட்டும் வந்து தொகுப்பாளராக தலையை காட்டிவிட்டு போயிருந்தார். ஆனால் இவர்கள் இருவரையுமே பிக் பாஸ் டீம் தற்போது அணுகவில்லை என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. இவர்கள் லிஸ்டில் இருக்கும் நபர்கள் 2 பேர் தானாம். ஒன்று விஜய் சேதுபதி, மற்றொன்று நயன்தாரா. நானும் ரவுடி தான், காத்து வாக்கில் 2 காதல் போன்ற படங்களில் ஜோடியாக நடித்த இவர்கள் இருவரும் இடையேதான் அடுத்த பிக் பாஸ் தொகுப்பாளர் யார் என்கின்ற போட்டி நிலவி வருகின்றது. விஜய் சேதுபதி இதற்கு முன்னரே ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியிருந்தார். ஆனால் நயன்தாரா இதுவரை எந்த நிகழ்ச்சியையும் தொகுத்து வழங்கவில்லை என்றாலும் அவர் சினிமாவுக்கு வருவதற்கு முதலில் ஒரு தொகுப்பாளினியாக தான் பணியாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களில் ஒருவர் தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 8வது சீசனுக்கு தொகுப்பாளராக இருக்கக்கூடும் என கூறப்படுகின்றது. இது யார் என்பதை தான் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நீங்களும் எமது யாழ் சூரியனுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் உடனுக்குடன் சினிமா செய்திகளை உங்களுக்கு தர ஆர்வமாக இருக்கின்றோம். மேலும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.